கிறிஸ்துவின் நிகரில்லாத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்ய நாம் எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு: வருகிற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் நாள். நமக்கு ஒவ்வொரு மாதமும் நமது திருச்சபையில் நடைபெறுகிறதான விசேஷித்த ஸ்தோத்திர கூட்டம் அந்த நாள் காலை 5 மணி அளவில் இந்த இடத்தில் நடைபெறும். இதில் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்போம். வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். போதும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நம் மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய அன்பை சரியாக உணர்ந்தவர்கள், புரிந்தவர்கள் மட்டும்தான் ஆண்டவரை முழு மனதோடு தேட முடியும். நிறைய பேர் ஆண்டவரை தேடுறாங்க. ஆனால் அதிகமான பேர்களுக்கு தேவனை தேடுவதில் என்ன இல்லை? வாஞ்சை இல்லை. தேவனை தேடுவதில் வாஞ்சை இல்லை. எல்லா ஜனங்களும் தேவனை தேடுகிறதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களிலே அவர்கள் எண்ணமுற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்களெல்லாம் தேவனை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆனால் வரும்போது எப்படிலாம் நினைச்சிட்டு வந்தீங்களோ தெரியாது. சிலர் ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறாரு, எனவே கட்டாயம் ஆண்ட நாமத்தை நான் மகிமைப்படுத்த கடந்து வந்துதான் ஆக வேண்டும். சிலர் சமயம் வாய்க்கட்டும் தேடலாம், சமயம் வாய்க்கட்டும் ஆண்டவருக்காக ஜீவிக்கலாம் சொல்லி நினைப்பாங்க. கர்த்தருக்கான காரியங்களுக்கு சமயத்தை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். நாம் தான் சமயத்தை ஒதுக்க வேண்டும். சமயம் தானாக என்ன செய்ய வராது. சமயம் உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒத்து வரும். ஆனால் கர்த்தருடைய காரியங்களுக்கு சமயங்கள் ஒத்து வராது. அதற்கு அந்த சமயங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவதற்கான காரணம் என்ன? முன்பு அவர் நம்மில என்ன வைத்திருக்கிறார்? அன்பு வைத்திருக்கிறார். அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர்தான் வந்து முதலாவது நம்மிடத்தில் வந்து அன்பு கூர்ந்தார். இந்த அன்பிற்கு நீளம், அகலம், ஆழம், உயரமே இல்லை. ஆண்டுடைய அன்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆண்டுடைய அன்பை அறிந்திருக்கிறீங்க? விடுதலை பெற்றிருப்பீங்க, சுகத்தை பெற்றிருப்பீங்க, சில நன்மைகளை பெற்றிருப்பீங்க. ஆனா அவருடைய அன்பை வந்து நாம எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம்? அவருடைய அன்பினுடைய ஆழம் என்பது சமுத்திரத்தை விட ஆழமானது. அவ்வளவு பெரிதான அன்பு. அவருடைய அன்பை வந்து அவ்வளவு லகுவாக ஒரு மனிதன் வந்து அறிந்து விடவே முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் படிப்படியாக நாம் அவருடைய அன்பை அறிந்து கொண்டே வருகிறபடினால நாட்கள் போக போக, வயது அதிகமாக அதிகமாக, நன்மைகளை நாம் பெற பெற நாம் தேவனுக்காக அன்பு கூர்ந்து உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். இன்னைக்கு அநேக ஜனங்களால் தேவனை தேடுவதற்கு முதலிடம் கொடுக்க முடியவில்லை. தேவனை தேடுவதில் சில பிரயாசங்கள் உண்டு. ஏனென்றால் தேவனை தேடுவதற்கு நிறைய தடைகள் வந்து வரும். நம்மோடு சேர்ந்தவர்களே நமக்கு தடையாக வந்து இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல இருந்து அவர்கள் கானானுக்கு நேராக போகும்போது ஆண்டவர் மோசேயின் மூலமாக கட்டளையிட்டதான வார்த்தை என்னவென்றால், என் ஜனத்தை எனக்கென்று ஆராதனை செய்ய போக விடு, போக விடு. ஆனா ஆராதனை செய்வதற்கு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினாங்க, அவர்கள் முயற்சி பண்ணினாங்க. ஆனா என்ன வருகிறது? தடை வருகிறது. இவர்கள் எந்த அடிமைத்தனத்திற்குள் இருந்தார்களோ, பார்வோனுடைய அடிமைத்தனத்திற்குள் இருந்தார்கள். ஆண்டவர் அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தை விட்டுதான் இவர்களை பிரித்து வெளியே கொண்டு வர பார்க்கிறார். ஆனால் இவர்கள் எதில இருந்து விடுதலைய விரும்புகிறார்களோ அதுதான் இவர்களை மிகவும் அதிகமாக தடை பண்ணி கொண்டிருக்கிறது. சிலர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு அந்த ஆலயம் கட்டி கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு அந்த அநேக விதமான காரியங்களை செய்வாங்க. ஆனா ஆண்டவரை ஆராதனை செய்வதில்ல. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பெயர் எடுத்தவர்களுக்கு என்ன கிடையாது? விருப்பம் கிடையாது. சில ஆலயங்கள்ல பார்த்தா ஆராதனை நடந்து கொண்டிருக்கும், ஆனா வெளியே நின்று கொண்டிருப்பாங்க. ஆராதனை நடந்து கொண்டிருக்கும், ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு வருவாங்க. ஆராதனை நடந்து கொண்டிருக்கும், சிலருக்கு அதை காணிக்கையை போட்டு யாருடைய ஆசீர்வாதம் வாங்கிடணும். நான் அப்படிலாம் சிலர் வந்து பார்த்துருக்கேன். எப்பதான் வருவாங்க? எப்பதான் வருவாங்க? கடைசி வந்து ஆசீர்வாத ஜப நேரத்துல சிலர் ஆசீர்வாத ஜபத்துல உள்ள இருந்து வெளியே போவாங்க. ஆனா சிலர் அந்த ஆசீர்வாத ஜபத்துக்கு தான் இங்க வருவாங்க. அவ்வளவு நேரம் அவர்களுக்கு வேலை வேலை அதுன்னு சொல்லி வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏதாயிலும் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. தேவனை தேடுவதற்கு மட்டும் சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. சில பிள்ளைகளை சாக்கு போக்கு சொல்லுவாங்க. தயவு செய்து பிள்ளைகளை சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கோடானு கோடி ஜனங்களுக்கு உலகத்துல என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. ஆனா நாம வந்து ஆண்டவரை தேடுவதற்கு ஜெபம் பண்ணுவதற்கு யார வந்து நம்ம தடையாக சொல்கிறோம்? குழந்தை நம்ம தடையாக சொன்னா ஆண்டு மனசாப்படுவார் அல்லவா? ஏன் தான் இவர்களுக்கு இதை கொடுத்தோமோ? குழந்தைய கொடுத்த மாட்ட மனசாப்படுவார், மனசாப்பட மாட்டா? தேவன் தந்த எந்த ஒரு நன்மைகளையும் குறித்து ஆண்டவர் மனசாப்படும்படி நாம் நடந்து விடவே கூடாது. அப்ப ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு நிறைய தடைகள் வரும். ஆனா ஆண்டவர் மேல அன்பு இருந்தால் எல்லா தடைகளையும் மீறி எங்க வரணும்? அன்புல வந்தியலா, இல்ல பாஸ்டர் கேட்பான்னு வந்தியலா, இல்லை ஒரு பேரை போட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமான கிறிஸ்தவனை கேட்பாங்களே, யாராவது கேட்பாங்களா, கோயிலுக்கு போனேன், அவனை கோயிலுக்கு போனேன் அப்படி சொல்லணுமே. அப்படி வந்து எப்படி வந்தீங்க? மனசுல கை வச்சு, மனசு உள்ள மிஞ்சி ஏதாவது போய் சொல்லிடுறாங்க. மனசுல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார், எவ்வளவு ஆச்சரியமா நடத்துறாரு. நான் அப்படி நினைச்சுதான் வந்தேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் பார்த்தா நாம் ஆண்டவரை நின்று கும்பிடணும், இருந்து கும்பிடணும், புகையில கும்பிடணும், வரும்போது கும்பிடணும். ஏன்னா அவ்வளவு பொல்லாப்பினால் தீமையினால் இந்த பூமி நிறைந்து காணப்படுகிறது. எங்கே போனாலும் ஆபத்து, விபத்து, எங்கே போனாலும் சத்துருடைய போராட்டங்கள். ஒரு இடத்துல நிம்மதியோடு நமக்கு கடந்து போய்கிட்டு வந்து வர முடியாது. நிறைய பிரச்சனைகளோடு இந்த பூமி வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த பிரச்சனைகள் மத்தியில நம்மீது அன்புள்ளதான தெய்வம் நம்ம எவ்வளவு அருமையாக நேர்த்தியாக வந்து நடத்தி வருகிறார். இந்த நடத்துதெல்லாம் நாம் நினைத்து பார்த்திருந்தா ஆண்டவரை முழு மனதோடு நம்ம ஆராதனை செய்ய வர முடியும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு அன்போடும் நீ தேவனிடத்துல என்ன கூறணும்? அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு நம்மிடத்துல இருக்கிறதா? முன்பு அவர் நம்மிடத்துல அன்பு வச்சுட்டாரு. அவர் அன்பு வைக்காது இருந்திருந்தார், ஆனால் நம்மெல்லாம் அவருடைய நன்மைகளை பெற்றிருக்கவே முடியாது. நம்மள நிறைய நன்மைகளை பெற்றவர்கள், ஆனால் நன்மைகளை நம்மால் வந்து உணர முடியவில்லை. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜென்ம சுபாவமுள்ளதான மனுஷன் தேவன் செய்கிறதான செயல்களை இவன் அறிய மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்ம எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் வந்து அறிய முடியும். இந்த ஆண்டவர் இயேசு முன்பு நம் மீது அன்பு வைத்தபடினாலே முதலாவது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசியுங்கள், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, தேவன் தம்முடைய ஒரே பேரான
குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய சொந்த ஜீவன் யாருக்காக கொடுக்கப்பட்டது? யாருக்காக? எனக்காக என்று சொல்லி நீங்கள் நம்பணும். எனக்காக என்று சொல்லி அறிக்கை செய்யணும். எவ்வளவோ ஜபங்களை பண்ணுகிறோம். ஒவ்வொரு நாளும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த மூன்றையும் அனுதினமும் அறிக்கை செய்கிறதான தேவனுடைய பிள்ளைகளிடத்துல சாத்தான் வந்து நெருங்கியே பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் கொடுத்து வைத்ததான ஜனங்கள், நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. ஆனா சில காரணங்கள் நிமித்தமாக நமக்கு இருக்கிறதான வேலி வந்து அகற்றப்படுகிறது. எதற்காக அகற்றப்படுகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேல சாத்தானுக்கு அதிகாரமே கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்தில் இருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் மீது சத்துருவுக்கோ மனுஷனுக்கோ ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால்தான் தேவனுடைய அன்பு இன்னது என்பது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அன்பை பெண் என்று சொல்லி எண்ணாமல், இந்த அன்பை வந்து மகத்துவமான என்று சொல்லி எண்ணாமல், ஏதோ அன்பாய் பேசுகிறதான மனிதர்களிடத்தில் நம்ம ஏமாந்து விடுகிறோம். ஏதோ ஒரு சிறிய உதவி, ஒரு 100, 200, 500, 1000, 5000 தருகிறதான மனுஷர்களிடத்துல நாம அன்பாக அவர்கள் இருக்க சொல்லி நம்ம வந்து ஏமாந்து விடுகிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பினுடைய இலக்கணம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் அதனுடைய முழு அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீரானா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு இல்லாமலேயே சில நற்கிரியைகளை ஜனங்களால் செய்ய முடியும். நீங்கள் அதில் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 13 8ஆம் வசனத்தை வாசிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அதற்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தா அதுல ஒரு வசனம் இருக்கிறது, 3ஆம் வசனத்துல, ஒருவன் அன்பு இல்லாமலேயே அன்னதானம் பண்ண முடியும், ஒருவன் அன்பு இல்லாமலே சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்க முடியும். ஆனால் இந்த அன்பு வந்து ஒரு காலம் ஒழியாத அன்பா இருந்தால் மட்டும்தான் அது மெய்யான அன்பு. அந்த அன்பு எந்த மனுஷன் உங்க மேல வச்சிருக்காங்க சொல்லுங்க. யாரோ ஒரு நபரை சொல்லுங்க, யாரோ ஒரு நபரை சொல்லுங்க. நீ இல்லட்டா செத்துருவேன், கொஞ்ச நாள் கழிச்சு நீ என்னோட இருந்தா செத்துருவேன். அந்த அன்பு வந்து அப்படியே என்ன ஆகிறது, அப்படியே ட்விஸ்ட் ஆகிறது. இது யாருடைய அன்பு? இது யாருடைய அன்பு? மனுஷனுடைய அன்பு. எப்போது நம்மிடத்துல பேசுகிறது மாதிரி ஒரு நடிப்பு அன்பு. இந்த உலகத்துல நீ ஒன்று நினைத்து, நான் என்னுடைய இன்னும் வயது எனக்கு நிறைய ஆகலை, மிடில் கிளாஸ், மிடில் ஏஜ், இவ்வளவு நாளைக்கு ஐயோ நான் அந்த வேஷம் போடுற அன்புல ஏமாந்ததான ஆட்கள் கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. நான் சில வசனங்கள் சொல்லி இருக்கிறது என்றால் அதை நம்ம வந்து கருத்தாக இருதயத்தில் வைத்திருக்கணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், வேஷமாகவே தெரிகிறான். எல்லா மனுஷன் நீங்கள் பார்க்கிறத மனிதர்கள் அல்ல, அவர்கள் போட்டிருக்கிறது முகமூடி. அவர்களுடைய தன்மை, அந்த மனுஷன் யார் என்பது உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கிறதான மனிதர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் பரிசுத்த ஆவியானுடைய ஞானம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிறதான மனிதன் யார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். மனிதர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் அவர்களுடைய அன்பின் மீது நீங்கள் அஸ்திபாரம் போடுவீர்களானால் ஏமாற்றப்படுவீர்கள், நஷ்டப்படுவீர்கள், கண்ணீர் விடுவீர்கள், துன்பப்படுவீர்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் மூலமாக அப்படிதான் அநேக ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்பது இந்த கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறதான அன்பு ஒரு காலம் ஒழியாத அன்பு. இந்த ஒரு காலம் ஒழியாத அன்பு ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறபடினாலதான்
அவர் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை முதலாவது சிலுவையிலிருந்து ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்ததினாலதான் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதை இயேசு மட்டும் இந்த பூமியிலே வராது இருந்திருந்தார். ஆனால் மனிதன் பாவத்தை எங்க கொண்டு போய் தொலைக்க முடியும்? மனுஷனுடைய புண்ணியமான காரியங்களினால பாவம் எல்லாம் மன்னிக்கப்படாது. இப்ப மனுஷனுடைய செய்த பாவத்திற்கு நீதியான தீர்ப்பு அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீதியான தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பை ஆண்டவர் யார் மேல் ஏற்றுக்கொண்டார்? தம் மீது ஏற்றுக்கொண்டார். எதுக்காக ஏற்றுக்கொள்ளணும்? இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதனுடைய பாவத்தை. நம்மில் அநேகர் உயர்வு தாழ்வை பார்க்கிறோம். ஏழைகளாக இருந்து அவர்கள் மீது அன்பு வரமாட்டேங்கிறது, வேறு மாற்று ஜாதியானா இருந்து அன்பு வரமாட்டேங்கிறது, வேறு ஊருக்காரங்களா இருந்து அன்பு வரமாட்டேங்கிறது. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. அவர் இந்த பூமியில் உள்ளதான எல்லா மனிதர்கள் மீது அன்பு. மனிதர்கள் ஒருவனை உயர்த்தி எண்ணுகிறான், ஒருத்தனை தாழ்த்தி எண்ணுகிறான். ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்பது எல்லா மனிதர்களையும் எப்படி நினைக்கிறது? சரி சமானமா நினைக்கிறது. எப்படி நினைக்கிறது? சரி சமானமா நினைக்கிறது. அமெரிக்கா தேசத்தை ஒரு காலத்தில் ஆளுகை செய்த அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். அவர் ஒரு ஏழை விதவை தாயாரோடு வாழ்ந்து வந்ததான ஒரு மனுஷன். அவருடைய தகப்பனார் செருப்பு செய்கிற தொழிலாளி அல்ல, செருப்பு தைக்கிற தொழிலாளி. நமக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் எப்படி வந்து மதிப்பார்கள் என்று சொல்லி. ஆனா ஒரு நாள் அவர் அந்த அமெரிக்கா தேசத்திற்கு யாரா மாறினார்? அமெரிக்கா தேசத்துக்கு ஜனாதிபதியா மாறினார். ஆனா அவருடைய தாய் நல்ல ஒரு ஏழை தாயாக இருந்தாலும் தேவன் பேர்ல மிக மிக அன்பும் பற்றுதலும் உள்ளதான ஒரு தாய். கணவன் வந்து மறைந்து போனாலும் இந்த ஏழை தாய் இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதான காரியங்கள் எல்லாம் தான் கஷ்டப்பட்டு உழைத்து இந்த பிள்ளைக்கு தேவையான காரியங்கள் செய்தார். ஆனா திடீரென்று சொல்லி இவருடைய திருமணத்திற்கு முன்னாடி, அதாவது ஆபிரகாம் லிங்கனுடைய திருமணத்திற்கு முன்னாடியே யாரும் மறிச்சிட்டாங்க. அவருடைய அந்த தாய் வந்து மறித்து விட்டார். அவன் மறிக்கும் போது அவர்களுக்கு தெரிந்து விட்டது நம்ம வந்து மறிக்க போறோம் என்று சொல்லி அவர்கள் பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, ஏற்கனவே அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அந்த பிள்ளையை எப்படி இவர்கள் தேவன் பேர்ல அன்பு வைத்திருந்தார்களோ அதே போல பிள்ளைக்கும் தேவன் பேர்ல அன்பு வருகிறபடியே வளர்த்து இருக்கிறாங்க. இவர்கள் மறைகிறதான ஒரு நேரம் வரும்போது அவர்கள் வந்து அவன் பையன்கிட்ட சொன்னாங்களாம், இந்த அடையாளத்தை உடையதான ஒரு பாக்ஸ் நம்முடைய வீட்டில் இருக்கு, அந்த பாக்ஸை திறந்து அதில் ஒரு புத்தகம் இருக்கிறத எடுத்துட்டு வா. அது ஒரு பழைய ஒரு வேதாகம். அப்போ அவங்க அந்த பையன்கிட்ட சொன்னாங்களாம், இந்த வேத புத்தகம் எல்லாம் என்னுடைய கண்ணீரினால் நனைந்ததான புத்தகம். ஏன்னா ஒவ்வொரு வேத பகுதியை வாசிக்கும் போது தேவன் நம்ம மீது எவ்வளவா அன்பு வைத்திருக்க என்பதை நினைக்கும் போது என்னால் கண்ணீர் விடாமல் இருக்க முடியல. இதெல்லாம் என்னுடைய கண்ணீரால் நனைந்திருக்கிற இது ஒரு மிகப்பெரிய விலையேற பெற்றதான பொக்கிஷம். இதை நீ பத்திரமா வந்து வைத்து இதை நல்லா வாசித்து இதுல சொல்லுகிறபடியே நீ செய். ஆண்டவர் வந்து என்ன செய்வார்? உயர்த்துவார் என்று சொல்கிறதான சாவு வாக்கு இதுதான். அவ்வளவுதான் சாவு வாக்கு. ஆண்டவர் உன்னை வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மறைந்து போய்விட்டார். எப்படி இந்த ஏழை தாயார் ஆண்டவர் பேர் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்களோ அதே போலதான் இந்த பிள்ளையும் தேவ அன்புக்கு நேராக வழி நடத்தினாங்க. சாகிறதான நேரத்திலையும் இவருடைய இருதயத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதற்கு பிறகும் நம்முடைய பையன் யாரை நேசிக்கணும்? ஆண்டவரை நேசிக்கணும் என்கிறதான ஒரு அதிகமான தாகம், தீராத ஒரு தாகம் இவருடைய இருதயத்தில் இருந்தது. இந்த தாகத்தை ஆண்டவர் பார்த்தார். அவருடைய பையனை இந்த வேதாகமத்தை ஆண்டவர் வாசிக்க முடியாத ஆர்வத்தை கொடுத்து எல்லாம் படித்து இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறது போலவே அவன் நடந்தான். வேத வசனங்களை வாசிக்கிறது மிக முக்கியம் அல்ல, வாசிக்கிறத விட கை கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். வேத வசனத்தை நீங்க நிறைய வாசித்துட்டு நிறைய கேட்டுட்டு அதை கை கொள்ளனா
வேதம் சொல்கிறது, நீங்கள் கேட்ட வசனமே உங்களை என்ன தீர்க்கும்? நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என்னுடைய வசனத்தை கை கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வசனம் என்ன தீர்க்கும்? நியாயம் தீர்க்கும். அப்ப தேவன் பேரிலே உள்ளதான அந்த அன்பை அந்த தாய் பிள்ளைகளுக்கு விதைத்து விட்டால் இந்த பிள்ளைகளுக்குள்ளே அது வளர்ந்து பயிராகிறது. இந்த தேவன் பேர் உள்ளதான அன்பு இந்த ஆபிரகாம் லிங்கனை அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்திற்கு உயர்த்தினது. யாருடைய அன்பு? கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மீது வைத்திருக்கிறத அன்பை நம்ம அனுதினமும் நினைத்து 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 பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்யறது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்தே பார்க்கிறது இல்ல. செய்யாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானா அதை தேடி 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 இதை ஆண்டவர் எனக்கு செய்யவில்லையே, அவர்களுக்கு செய்திருக்கிறார், எனக்கு செய்யவில்லையே, அவர்களை போலவே என்னை வைத்திருக்கிறார். 5 விரலும் ஒரே போல இருக்காது. இருந்த என்னாவும் வைங்க, என்னாவும் அந்த விரல் இருந்து பிரயோஜனம் இல்லை. தூக்க முடியுமா? ஏதாவது நடுவரலும் வளர்த்தியா இருக்கு, எல்லா விரலும் இப்படி வளர்த்தியா இருந்துச்சுன்னா தூக்க முடியுமா? தூக்க முடியுமா? வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு கம்பை வந்து கரெக்டா எல்லாம் அந்த விரல கேட்டி 5 விரலையும் ஒரே போல் ஆக்கி தூக்கி பாருங்க. தூக்க முடியுமா? தூக்க முடியுமா? தூக்க முடியாது. 5 விரலும் சரீரத்துக்கு எப்படி இருக்கு? தேவையாக இருக்கிறது. அது அதற்கு வேலை உண்டு, அது அதற்கான உயர்வு உண்டு. இந்த பூமியில ஒருவரை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஒருவரை தாழ்த்தி வைத்திருக்கிறார். அது யாருடைய காரியம்? அது தேவனுடைய காரியம். ஏன் உயர்த்தி வைத்திருக்கார்? அவருடைய காரியம். ஏன் தாழ்த்தி வைத்திருக்கிறார்? அது அவருடைய காரியம். ஆனால் நாம் நம்முடைய தாழ்வுல சில கஷ்டங்களை அனுபவிக்கும் போது நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டா நமக்கு அந்தந்த நாளுக்குரியதான காரியங்கள் ஆண்டவர் தரதான் செய்வார். ஆனா அவர்களை போல என்னை உயர்த்தி வைக்கலையே. எல்லாரும் படிக்கிற காலத்துல படிக்காம ஊர் சுத்திட்டு அலைஞ்சவன் ராத்திரியும் பகலும் படிச்சு ஒருத்தன் கலெக்டர் ஆயிருக்கான் ஃப்ரெண்டு. இவன் இருந்துகிட்டு ஆண்டவர் என்ன அவன் மாதிரி வைக்கலே நினைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? படிக்கிற காலத்துல என்ன செய்யல? கவனிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிற காலத்துல என்ன செய்யல? படிக்கல. படிக்கிற காலத்துல படிக்கணும். அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யணும், தேவன் செய்ய வேண்டியதான காரியங்களை அவர் செய்வார். நடவும் பண்ணாமல் தண்ணீரும் பாய்ச்சாமல் விளைச்சலை எதிர்பார்ப்பதில் அர்த்தம் இல்லை. நாம நட வேண்டியவர்கள் நடணும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டியவர்கள் தண்ணீர் பாய்க்கணும். அப்போதுதான் ஆண்டவர் விளைய செய்வார். அப்போ ஒருவரை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஒருவரை ஆண்டவர் தாழ்த்தி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளாகவும் உயர்ந்தோரும் உண்டு, தாழ்ந்தோரும் உண்டு. சிலர் தாழ்வில் இருந்து உயர்ந்து விடுகிறார்கள், சிலர் தாழ்வில் இருந்தவர்கள் தாழ்விலே தான் இருக்கிறாங்க. தாழ்வில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? வேதத்தினுடைய அடிப்படையில் என்ன செய்யலாம்? தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்யும். ஏன் நமக்கு இந்த தாழ்வு? ஏன் நமக்கு இந்த தாழ்வு? தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து சிந்தனை செய்தால் நீங்கள் சேவிக்கிறதான தேவன் உங்களோடு பேசுகிறதான தேவன் உங்களோடு பேசுவார். ஒழுங்கா உட்கார்ந்து திறந்த மனதோடு, நீங்க மனசுக்குள்ள ஒரு முடிய வச்சுட்டு இல்ல, நீங்க திறந்த மனதோடு ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க அந்த ஆராதனையில ஒழுங்கு ஆராதனை பண்ணல, என்னத்தை ஜெபம் பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணி ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஆராதனை பண்ணுகிறதான இடத்துல ஆராதனை பண்ண தெரியல. ஆராதனை பண்ண தெரிஞ்சவங்க கூட ஆராதனை பண்ண முடியல வாயை திறந்து. ஆனா உங்களுடைய சத்தம் எப்படிப்பட்டது என்பதை நானே அறிந்திருக்கிறேன். நீங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து சத்தம் போட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சத்தம் நானே அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? வீட்டுல ஒரு வீட்டுல பேசுற அடுத்த தெருவில் கேட்குத, மாப்பிள்ளிட்ட தான் பேசிட்டு இருக்கிறீங்க, இல்ல பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க, அடுத்த தெருவில் கேட்குதா இல்லையா? அடுத்த தெருவில் கேட்க என்ன உங்ககிட்ட ஒரே சத்தமா இருந்தது. என்னைக்காயிலும் உங்க வீட்டுல ஜெபம் பண்ணி சத்தம் கேட்டிருக்கா? வெக்கமா இருக்கு. ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெக்கமா இருக்கு. எப்படி வந்து ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா? எப்படி ஆசீர்வதிப்பா? சரி, எப்போதாவது ஆண்டவர் நாமத்தை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறீங்களா? வீட்டுல ஆண்டவர் துதிப்பதற்கு வைக்கப்படணுமா? எதுக்கு அந்தரங்கம் வேணும், எதற்கு ஓப்பன் வேண்டும் என்பது தெரிந்திருக்கணும். ஜெபம் அந்தரங்கத்தில் ஜெபிப்பது நல்லது.
ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்பது எல்லா மனிதருக்கும் தெரிகிறது போல மகிமைப்படுத்துறது மிக மிக நல்லது. என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். வந்துருவார் உடனே. நீங்க ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க, வந்துருவார். எங்க இருந்தாலும் வந்துருவார் அவர். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரை தொழுது கொள்ளுகிறதான நேரத்தில் எல்லாம் அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிறதான வேற ஜாதிதான் எது? வேற ஜனங்கள் இல்லை. நம்ம சமீபத்தில் பெற்றிருக்கிறோம். எப்ப சமீபத்தில் பெறுகிறோம்? ஆண்டுடைய நாமத்தை துதிக்கும் போது. அப்ப தேவன் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்து அவருடைய அன்பை அவருடைய மரணத்தினாலே நமக்கு என்ன செய்யிருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம என்ன போடணும்? ஆண்டவர் எனக்காக சிலுவையில், நான் எவ்வளவு பெரிய பாவி ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய துரோகி ஆண்டவரே, எனக்காக நீங்க சிலுவையில அவர் மரித்தபடினால நமக்கு பரலோகம். அவர் மரிக்காவிட்ட நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது, நமக்கு பரலோகம் கிடையாது. ஏன்னா நாம அவ்வளவு பாவிகள், நம்ம அவ்வளவு அநியாயம் பண்றவங்க. நான் முன்பு சொன்னது மாதிரி முகமுடியாதான் நம்ம எண்ணெய்கள் வந்து போட்டிருக்கிறோம். நீங்க பரிசுத்த மாதிரி வெளியே காட்டிக்கிடலாம், ஒயிட்ட போட்டலாம், ரொம்ப லேசு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டலாம், என்ன மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டலாம், லேசு. காத்துல கலத்தலாம், என்னுடைய மனைவி கலத்தி வச்சிருக்க மாதிரி நீ கலத்தி வச்சிடலாம், அது கூட லேசு தான். ஆனா உங்க உள்ளான மனுஷன் இல்ல, நீங்க தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கடினம் கடினம் கடினம். அது தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய கடினமாக இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லுறதான பேர்ல வந்து இருக்கிறோம். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் சொல்றீங்க, நான் இத்தனை வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறேன் சொல்றீங்க. ஆனா தேவனிடத்துல உங்களுக்கு அன்பு இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? அன்பு எப்படி காட்டப்படுங்க? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் தேவனிடத்துல இருக்கா? உண்மை இருக்கா? தேவனை தேடுகிறதான கிரியையில உங்களுக்கு உண்மை இருக்கா? உங்க இருதயம் யாருக்குதான் தெரியும்? பாசுக்கு ஒரு முக்காவாசி தெரியும். ஏன்னா சிலர் பாசுக்கு தெரிஞ்சு சொன்ன உடனே அவங்க நினைச்சிருவாங்க, அவ சொல்லி கொடுத்தா இவ சொல்லிட்டான். சமயத்தில் ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டேன், உங்க வீட்டுக்காரர் குடிப்பாரான்னு கேட்டேன். ஜோன் இருக்கும் எனக்கு அப்படியே மனசுல வந்து, குடிப்பாரா உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அப்படி நின்னாங்க கொஞ்சம். எப்படி மாப்பிள்ளை எப்படி சொல்றது? எல்லாத்துலையும் கேட்க முடியாது, சிலர்கிட்ட தான் கேட்க முடியும். சிலர் அவங்க காரியத்தை கேட்டாலே கோவப்படுவாங்க. பழைய விசுவாசிகள்கிட்ட கூட சில காரியங்களை சொல்ல முடியாது. சிலர் தான் பாஸ்டர் நீங்க என்னன்னாலும் ஓப்பனாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேகர் வந்து எந்த காரியத்தை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அநேக வேலைகளில் எனவே ஆண்டு சொல்றதை கூட நிறைய பேர் இடத்துல வந்து என்ன செய்யறது, சொல்லுகிறது, அவைகள் எல்லாவற்றையும் அடக்கி வைக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ அவரிடத்துல கேட்ட உடனே அவங்க என்ன செய்துட்டாங்க, ஒருத்தர் ஆமா என்ன செய்வார் குடிப்பார். ஒருத்தங்கிட்ட கேட்டேன், இப்படி இந்து கோயிலுக்கு எதுவும் காணிக்க எதுவும் கொடுத்தாங்களா கேட்டேன். நமக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. ஏன் தெரியப்படுத்துற? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்து கொண்டு சொன்னவர் ஆண்டவராய் இருக்கிறபடினால அந்த ஆண்டவர் அநேக காரியங்கள் சொல்லித்தரார். என் ஆடுகளை அறியாமல் ஆட்டுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. எந்த ஆட்டுக்கு என்ன ஆகாரம் தேவை தெரிந்திருக்கணும், எந்த ஆடு என்ன தண்ணியை குடிக்கும் தெரிந்திருக்கணும். சில ஆடு தான் வந்து நீங்க வச்சதான பழைய தண்ணியை குடிக்கும், சில ஆடு வந்து பழைய தண்ணியை குடிக்காது, பச்சை தண்ணி தான் குடிக்கும், அநியாயத்துக்கு பச்சை தண்ணியை தான் குடிக்கும். ஒவ்வொரு ஆடு எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கிறது. அப்ப ஆடுகளுடைய நிலைமையை நன்றாக அறிந்திருந்தால்தான் அதுக்கு என்ன கொடுக்க முடியும். சில ஆடு சொல்லுது, நீங்கெல்லாம் என்ன தரண்டா, எனக்கு நான் கல்லாடு, நானே வந்து மேய்வேன். ஆடுகளை யாரும் மேய்க்கணும்? தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறவர்களுக்கு நீங்களே மேய்க்கிறீங்களா? நீங்களே மேய்க்கிறீங்களா, வேற யாரும் மேய்க்கிறாங்களா? தங்களுக்கு தாங்களே ஜோம் கொள்வாங்க, தங்களுக்கு தாங்களே எல்லாம் பண்ணி கொள்வாங்க. நிறைய பேருக்கு ஊழியக்காரங்களே தேவையில்லை. ஊழியக்காரர்களை நாங்கள் கூட எங்க வீட்டு ஒரு காரியம் நடக்கணும்னா வேற ஆளுக்கு விட்டு கொண்டு தான் ஜோம் பண்ணுறோம். ஏன்? நாங்கள் பாஸ்டர் தானே, ஏன் ஜோம் பண்ணக்கூடாது? சர்ச்சை டெடிகேஷன் பண்ணணும், ஏன் நான் வந்து டெடிகேஷன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? என்ன தகுதி இல்லை? நான் சர்ச்சை டெடிகேஷன் பண்ணதுக்கு என்ன தகுதி இல்லை எனக்கு. ஆனால் நான் வந்து என்னுடைய காரியங்களை நானே செய்ய வேதம் வந்து அனுமதிக்கிறது இல்லை. வீட்டில் வந்து சில ஃபங்க்ஷன்லாம் வந்து எடுத்தோம், ஏன் நானே செய்யக்கூடாது? செய்யலாம், ஆனால் நான் செய்யக்கூடாது. தங்களை தாங்களே
மேய்த்துக் கொள்கிறவர்களுக்கு ஐயோ, மேய்ப்பன் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். கிருபை இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், ஆனா உங்களை நடத்துகிறவர்கள் தான் உங்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் ஒழுங்கு, அதுதான் வேத ஒழுங்கு. இதுல நீங்க தவறவே கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்தாலும் சரி. அநேக விசுவாசிகள் ஏன் கிருபை வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள்? நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். கிருபை வரங்கள் ஊழியக்காரங்களுக்கா விசுவாசிகளுக்கா? ஒரு கேள்வி கேட்கிறேன். கிருபை வரம் விசுவாசிகளுக்கா ஊழியக்காரங்களுக்கா? யாருக்கு? இவர் கிரிட்டிக்கலா கேட்டா கட்டாயம் விசுவாசிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி வந்து சொல்றீங்க. கன்ஃபார்மா தெரியுமா யாருக்குன்னு? யாருக்கு? கொரிந்தியர்ல சொல்லப்படும் கொரிந்தி சபை விசுவாசிகளுக்கு சொல்லி இருக்கு. அவர் கடிதம் எழுதும்போது எழுதுறார். யாருக்கு? விசுவாசிகள் தான் எழுதுறார். 9 வரங்களை குறித்து விசுவாசிகளுக்கு வழங்கான்னு சொல்றாரு அவர். அந்த வரத்தை யார் பெறணும்? விசுவாசிகள் பெறணும். ஏன் பெற முடியவில்லை? ஏன் பெற முடியவில்லை? எப்போது நினைத்து பார்த்து ஏன் பெற முடியவில்லை? ஏன் கிருபைகளை பெற முடியவில்லை? சகோதரி சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் என்ன கொடுத்தாங்க? ரொம்ப சந்தோஷம். என்ன கொடுத்துருக்காரு? அந்த அபிஷேகம் எங்கிருந்து வந்திருக்கு உங்களுக்கு? இங்க பெற்ற அபிஷேகம் வேலை செய்து ஆண்டவப்பா உறுதிப்படுத்துறாரு. அபிஷேகத்தை இங்க பெற்றிருக்கிறாங்க, பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த பட்டயம் இருக்கும்போது இயல்பா யார் பயப்படுவா? இயல்பா பயப்படுவோம், இயல்பா பயப்படுவோம். இவங்க மிரட்டணும் ஆட்டணும் அப்படின்னா இல்லை. அந்த நபர் ஒரு இடத்துக்கு போனா பொல்லாதாவி இருந்துச்சுன்னா அந்த நபரை பார்த்தோன்னு பயப்படும். என்ன? அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்ததற்காக மனஸ்தாபப்படும்படியாக நடந்து விடக்கூடாது. சில நபருக்கு ஆண்டவர் கொஞ்சம் கிருபையை கிருபையை கொடுக்காமலே சபை உடைக்கிறத ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. கொஞ்சம் கிருபையை கொடுத்துட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் பிரசங்கம் பண்ண கிருபை கொடுத்துட்டா உடனே ஒரு கொட்டை வாங்கிட்டு அவங்க வீட்டில் கொட்டுத்திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணதற்கான ஒரு கிருபையை கொடுத்துட்டா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இவர்களே ஒரு கூட்டத்தை நினைச்சிருவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுத்தா உடனே வீட்டில் கொட்டு தண்ணி பாட்டு பாடி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடுகள் இருக்காரு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, குறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எங்க வர மாட்டாங்க. அப்புறம் அப்படின்னாலதான் இந்த எண்ணத்தோடு விசுவாசிகள் இருக்கிறபடினாலதான் விசுவாசிகளுக்கு கிருபை வரங்கள் கிடைக்கிறது இல்லை. ஏற்றாங்க இருக்கிற நிறைய பேருக்கு தீர்க்கதரிசன வரம் கிடைச்சிருக்கணும், இதுக்குள்ள சொப்பன வரம் இதுக்குள்ள கிடைச்சிருக்கணும். ஆனா சொப்பன வரம் இல்லாமலேயே சபை உங்கள் மூலமாக சில வேளைகள் அலக்களிக்கப்படுகிறது. சபையுடைய விசுவாசிகள் சில வேளைகளை உங்களை கொண்டு இடறுகிறார்கள். பிறகு எப்படி ஆண்டவர் உங்களை நம்பி கிருபை வரத்தை தர முடியும்? ஆண்டவருடைய கிருபை வரும் அவர் ரொம்ப யோசனை பண்ணி தான் தருவார். ஏனென்றால் அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. அந்த அழைத்த அழைப்பு கிருபை வரங்களும் மாறாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிற அப்படின்னா அவர் கொடுத்துட்டு அப்புறம் எடுக்க மாட்டார், கொடுத்துட்டு எடுக்க மாட்டார். ஆனா கொடுப்பதற்கு முன்னாடி பல முறை அவர் என்ன செய்யறாரு? அவர் சோதனை பண்ணி பார்க்கிறார். குதிரையாளர்கள் தான் கொம்பு கொடுக்கல. பெரியவர்கள் சொல்லுவாங்க, தாழ் காலத்துல சிந்தனை செய்து என்னத்தை கண்டுபிடிச்சிங்க நீங்க? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்க உயர்வு இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்துக்கிட மாட்டேன். அந்த பதங்கள் எப்ப வருது, பதம் சொல்றது ஆண்டவர் நினைத்தபடி நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் தருகிறது தான் நமக்கு நல்லது. இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்மா அழிந்து போய்விடும். ஆண்டவர் என்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறபடினா முன்பு தராமல் இப்ப தருகிறார். 20 வருடத்திற்கு முன்னாடி இருந்ததான தாழ்மையை விட இப்ப அதிகமான தாழ்மையை தந்திருக்கிறார். முன்னாடி பொறுக்கிற தன்மை இல்லை, முன்னாடி ஜனங்களை மதிக்கிற தன்மை இல்லை, நம்மளோடு சேர்ந்ததான ஜனங்களை இந்த ஸ்டேட்டஸுக்கு தான் மதிக்கிறதான தன்மை இருந்தது. இப்ப அப்படி இல்லை. ஆண்டவர் பல வழிகளை நடத்தினபடினாலே எல்லாரையும் மதிக்கிறதான ஒரு இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த மதிக்கிறதான இருதயத்தை தந்திருக்கிறபடினா எவ்வளவு உயர்வு வந்தாலோ இனிமேல் நமக்குள்ளாக பெருமை வரப்போகிறது இல்லை. நம்மை நேசிக்கிறபடினா ஆண்டவர் சரியான நேரத்துல நமக்கு உயர்வை தருகிறார். தாழ்வு நேரத்தில் நீங்க நன்றாக சிந்திங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை வந்திருக்கிறது? நாம் ஆண்டவருக்காகத்தான் ஜீவிக்கிறோமா? முன்பு இருந்ததோட நம்முடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் தாழ்ந்திருக்கிறது. ஆதியில் கொண்டிருந்தால் அன்பு இன்னைக்கு நிறைய பேரிடத்துல
கவனிக்கிறீங்களா? ஆதியில் கொண்டது அன்பு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இள வயதுல என்னை எப்படி பின்பற்றி வனாந்தரத்தில் நீ என்னை எப்படி பின்பற்றி வந்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு சொல்றாரு, நினைவு வைத்திருக்கிறார். ஆரம்பத்துல நீ இள வயதுல யாரும் அவ்வளவு பக்தியாக இருந்த, எனக்காக நீ எதனால் விடுவ அப்படி இருந்த. ஆனா இப்போதோ உன்னுடைய பக்தி எப்படி ஆகிவிட்டது? விடியற் காலத்துல தோன்றினதான பனி அது சூரியனை கண்ட மாத்திரத்தில் மறைந்து போகிறது போல உன்னுடைய பக்தி எல்லாம் என்ன செய்துட்டு? பக்தி இருக்கா? பக்தி இருக்கா? அன்னைக்கு இருந்த பக்தி இருக்கா? பக்தி எங்க? பக்தி இருந்தா கூட்டத்துக்கு வரலையே, பக்தி இருந்தா ஒழுங்கா பக்தி ஆராதனை பண்ணலையே, பக்தி இருந்தா உபவாசத்துக்கு வராம வீட்டுல இருக்க முடியாத, பக்தி இருந்தாங்க கூட்டம் நடக்கும்போது வீட்டுல இருப்பு கொள்ளாத. எப்படி இருக்க கொள்ளுது? என்ன பக்தி எங்க இருக்கு? அன்பு எங்க இருக்கு? 1000 முறை சொல்லலாம். ஆலயத்துக்கு வராம, இன்னைக்கு கூட ஆலயத்துக்கு வராம இருக்கு, 1000 முறை சொல்லலாம். சொல்லாம சொல்லக்கூடாது. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் இருக்காங்களா? நீங்க நினைச்ச மாதிரி யாரு கூட இல்லை, பாஸ்டர் கூட இருக்க மாட்டார். எப்படி ஆண்டவர் நீங்க நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாரோ அதுவே பாஸ்டர் நீங்க நினைச்ச மாதிரி இருக்க மாட்டார். பாஸ்டர் ஒருவருக்குரியவர் அல்ல, ஒருவருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ உரியவராக இருந்தால் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் அவர் இருந்துட்டு போயிடலாம். பாஸ்டர் எல்லாருக்கும் உரிய பொதுவான நபர். அப்ப பாஸ்டர் பொதுவான நபராக இருக்கிறபடினால அவர் சத்தியத்தை பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அநேக இடங்களில் சத்தியத்தின் பேர்ல ஜனங்களுக்கு நாட்டம் இல்லாதபடினாலதான் சத்தியம் சொல்லப்படுற இடத்திற்கு ஜனங்களால் கடந்து வர முடியவில்லை. ஒரு சகோதரன் அடிக்கடி சொல்வாரு, பாஸ்டர் எங்க சபையில நான் போய் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கொடுக்க கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதுதான் முள்ளில் இருந்த மாதிரி தான், முள்ளில் இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இருந்துதான் இருந்தாலும் சர்ச் என்பது இது கிளினிக் இல்லை, இது ஆப்ரேஷன் தியேட்டர். இது என்னது? ஆப்ரேஷன் தியேட்டர். ஆப்ரேஷன் தியேட்டர்ல கத்தியர்களாலும் வரதான் செய்யும். கிளினிக்னா சும்மா 2 மாத்திரையை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டர்னா உங்களுக்கு அந்த தியேட்டரை பார்த்தாலே இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அது அந்த ஆயுதங்களெல்லாம் பார்த்துட்டா எனக்கு ஆப்ரேஷன் கொஞ்ச நாளைக்கு நடந்துச்சது. இப்போ ஆப்ரேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ இன்ஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி பார்த்தேன். அந்த இன்ஜெக்ஷன் போட்ட டாக்டர் அவ்வளோ கோவப்பட்டார். என்னங்க திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு அவ்வளோ கோவப்பட்டார். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் இவ்வளோ பெருசு இருக்கு, குறுக்கில் போடுற இன்ஜெக்ஷன் இவ்வளோ பெருசு இருக்கு, தடியா இருக்கு. இதை கொண்டா நம்ம குறுக்கில் எத்த போறாங்கனாலே என்ன வந்துடும், பயங்கரமா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே வந்துடும். எனக்கு தான் அவர் சத்தம் போட்டாரு, ஆப்ரேஷன் தியேட்டர் தான் இருக்கும். என் மனைவி ஒரு நேரம் பல்ல கொடுங்க, நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு டாக்டர் ஆயுதத்தை எடுத்துக்குள்ள வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். ஜோக்கு சொல்ல நான் உட்காந்துருக்கிறதுல நம்ம டோனர் ஆஸ்பத்திரியில் பல்லு வலி தாங்க முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. அங்க அந்த பல்லு கொடுக்குற இடத்துல குரடு அது இதெல்லாம் இருந்திருக்கு. டாக்டர் போய் எதோ எடுக்க வெளியே போயிருக்காரு, ஆளுக்கு உள்ள இருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா எனக்கு பயமா இருக்காங்க, என்னெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, எப்போதும் இருக்கிறதான வலியை போக்குவதற்கு ஒரு நாள் வலியை சகிக்கிறது ஒன்றும் மனுஷனுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. காலமெல்லாம் வலியோட தான் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க சில வியாதியில. ஆனா ஒரு ஆபரேஷனோட அந்த வலி போயிரும் அல்லவா, ஒரு நாள் 2 நாள் அதோட வந்து போய்விடும். இந்த சபை என்பது ஒரு ஆபரேஷன் தியேட்டர் தான். எப்படின்னா நீங்க வாங்கன்னு நாங்க சொல்லுவோம், ஆனா போதனை வந்து உங்களுக்கு கடினமா கொடுப்போம், குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா மதுபானம் பண்றவனுக்கு ஐயோன்னு பிரசங்கம் பண்ணுவோம் நாங்க. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்கிறது குடிச்சிட்டு வாங்க, ஆனா போதனை நாங்க வந்து சொல்லுவோம். இது என்ன தியேட்டர்? என்ன தியேட்டர்? ஆபரேஷன் தியேட்டர். மதுபானம் தங்களை சூடாக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலையிலே எழும்பி மதுபானத்தை தேடுகிறவர்களுக்கு ஐயோ. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அது இரத்த வருடமாய் இருந்து பாத்திரத்தில் என்ன செய்யும்? இன்னைக்கு நீங்க அந்த பிராந்தியை பார்த்தா கூட பொம்பளை ஆகி உங்களுக்கு கூட குடிக்கணும்னு தோணும். அது இப்படிதான் தோணுது. இந்த மதுபானம் இப்படி தோணுதுன்னா வெளிநாட்டு மதுபானங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும், அப்படி பல 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 பலன்னு இருக்கும். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, அது பாத்திரத்தில் எப்படி தோணுமா? பல 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 பலன்னு இருக்கும்.
நானே குடிச்சிட்டேன் ஒரு நேரம், இவ்வளவு படபடம் இருக்கு அப்படின்னு. இப்ப இல்ல, பார்த்த உடனே எப்படி இருக்கு. ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தான், என் பக்கத்து வீட்டில் குடியிருக்க நான் வேலை செய்யும்போது ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தோன்னா அவன் குடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் தான் கேட்க தோணுது. ஏன்? ரத்த வர்ணமாயிருந்த அப்படி பளபளக்கு தான். அது வித்தியாசமான ஒரு ஈர்ப்பு. மனுஷன் எப்போதுமே கண்களினால் ஈர்க்கப்படுகிறவன். எது கவர்ச்சியாக இருக்கிறதோ அதை அவன் பின்பற்றுவான். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுடைய சரித்திர புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய இருதயம் என்னுடைய கண்களை பின்தொடர்ந்தது உண்டானா. நம்முடைய கண்களிலே பார்க்கிறதை நம்முடைய இருதயம் என்ன தொடரும்? பின்தொடரும். எனவே கண்ணினுடைய காட்சிகளை குறித்து எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படும். எதற்காக? நல்லதற்காகத்தான். இந்த இடத்துல வருகிற ஜனங்கள் யாருக்குமே வேதனை வரக்கூடாது என்பதுதான் இவருடைய விருப்பம். ஆனா வேத வசனத்துக்கு மாறாக இருந்தால் பேசுகிறது கொஞ்சம் வேதனைப்படுத்ததான் செய்யும். அப்ப முன்பு தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நமக்காக அவர் சிலுவையில் வந்து என்ன செய்தார்? மரித்தார். இந்த தேவனுடைய அன்பை குறித்து சொல்லும் போது இந்த இளையகுமாரனுடைய சரித்திரத்தை நம்மால் நினைவு கூறாமல் இருக்க முடியும். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அது ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை மட்டும் வாசிருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். போதும். நீங்க அந்த சரித்திரம் தெரிஞ்ச சரித்திரம் வீட்டுல போய் இன்னொரு முறை வாசிச்சு பாருங்க. எல்லாரும் கெட்ட குமாரன்னு சொல்லுவோம். ஆனா பைபிள் எங்க கெட்ட குமாரன் இல்ல, என்ன குமாரன்? இளையகுமாரன். சொல்ல போனா நீங்க அந்த இளையகுமாரனை மூத்த குமாரனை நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா யாரதான் கெட்ட குமாரன்னு சொல்ல நமக்கு தோணும். பெரியவன் தான். ஏன்னா வீட்டுக்குள்ள வர்றதற்கே அவனுக்கு என்ன இல்லையா? சத்தத்தை வீட்டில் போய் வாசிப்பார். அவன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு மனம் இல்லை. யாருக்கு? கூட பிறந்த தம்பி. இப்ப வந்திருக்கான். இந்த கூட பிறந்த தம்பிய தகப்பன் நேசிக்கிறது யாருக்கு பிடிக்கல? மூத்த குமாரனுக்கு பிடிக்கல. இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்துல ஆசையெல்லாம் பிரிச்சுட்டு போய் ஒண்ணுமில்லாம எல்லாவற்றையும் அழிச்சிட்டு எப்படி வரான்? வெறுமையா வரான். சில சபைக்கு எப்பதான் வருவாங்க? ஆஸ்பத்திரிலாம் போய் சில அடிச்சுட்டு, சில வைத்தியம் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு எல்லாம் அழிச்சிட்டு ஒண்ணுமில்லாம எப்படி வருவாங்க? வெறுமையா வருவாங்க. வெறுமையா வந்துட்டீங்கன்னு சொன்னோடனே ஆண்டு வெளியே போய் சொல்லுவாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டு வந்து கொடுக்கிற தெய்வம், வாங்குற தெய்வம் அல்ல. வாங்குற தெய்வம் அல்ல. அப்ப சிலர் கேட்பாங்க, அப்ப கொடுக்காங்க நீங்க ஏன் காணிக்க வாங்குறீங்க? சிலர் கேட்பாங்க, நீங்க ஏன் காணிக்க வாங்குறீங்க? விசுவாசிகள் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இவங்க கொண்டு கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த பிறகு கொடுக்குறாங்க. சிலர் கடன் வாங்கிட்டு வர்றாங்க. சமீபத்தில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு என்ன கொண்டு காணிக்க இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு இவங்க எப்படிதான் கொண்டு வராங்க? 1000 ரூபாய் நினைக்கிறேன். நான் கடன் வாங்கி தான் கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த காணிக்க பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய கையின் பிரயாசத்துல தான் யாரும் கொடுப்போம். சமீபத்தில் சொன்னாங்க, ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தங்க காணிக்க அனுப்புறேன், ஜிபே நம்பர் தாங்கன்னு கேட்டாங்க. சபையில ஒருத்தங்க ஒன்று வந்திருக்காங்க. அவங்களுக்கு தர முடியலன்னா அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, வருமானங்கள் இல்லை. ஆனா அவங்களுக்காக இன்னொருத்தங்க தர்றதா இவங்கிட்ட சொல்லி எந்த ஜிபே நம்பர் கேட்கறாங்க. அப்படி ஒன்றும் காணிக்க நமக்கு அவசியமே. யாருடைய காணிக்கணும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உங்களுடைய கையின் பிரயாசத்துல ஒரு பகுதி தான். அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்தவங்க வாங்கி கொடுக்க அவசியம் இல்லை. வட்டிக்கு வாங்கி ஆர்டர் கொடுக்க அவசியம் இல்லை.
ஆண்டவருக்கு நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்றிருந்தால், தாவீது சொல்றாரு அல்லவா, ஆண்டவரே நான் கொடுக்கல நீங்க தந்தீங்கன்னு சொல்றாரு. நீங்க தந்ததுல தான் ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறேன். இந்த கொள்கையில நான் உறுதியாக இருக்கிறேன். யார் எங்கே இருந்து வாங்கியெல்லாம் கொண்டு ஊழியத்திற்கோ எதற்கோ தரண்டாம். உங்களை ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லவா, நீங்க வேலை செய்ய சுகபலம் தந்திருக்கிறார் அல்லவா, உங்க கையில இருக்கிறதில்ல. நீங்க 1000 சம்பாத்தியம் பண்ணா அதுல ஒரு 100 ரூபாய் ஆர்டர் கொடுத்து பாருங்க, அதுல இருக்க ஆசீர்வாதம், அதுல இருக்க இன்பம் வேற எதுலையுமே கிடையாது. அதுதான் இந்த ஊழியத்திற்கும் ஆசீர்வாதம். உங்களுடைய கையின் பிரயாசத்தினுடைய ஒரு பகுதி யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதை நீங்க சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா காலமெல்லாம் தரித்திரம் உங்களை விட்டு கர்த்தருக்குரியதை எடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்க கூடாது. கர்த்தருக்குரியதை எடுத்து பிள்ளைகளுக்கு நகை வாங்கி கொடுக்க கூடாது. கர்த்தருக்குரியதை எடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்க கூடாது. கர்த்தருக்குரியதை எடுத்து நீங்க எது செய்யக்கூடாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கேடு 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 கேடு. வேதாசன அடிப்படையில் தான் நான் சொல்றேன். சிலர் சொல்லுவாங்க அது புதிய ஏற்பாட்டிலாம் காணிக்கலாம் கொடுக்கான்னு சொல்லலையே. பழைய ஏற்பாட்டுல 10ல் 1, புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கொடுக்கல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்காக ஆண்டவர் எல்லாமே கொடுத்தார். எனவேதான் புதிய ஏற்பாட்டில் உங்களால் எவ்வளவு ஆண்டவர் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். புதிய ஏற்பாட்டில் போதனை இருக்கு. இந்த யூடியூப்ல சிலர் அவங்க ஏதோ ஒன்னொன்னு தெரிஞ்சுட்டு அவங்க எல்லாமே தெரிந்தபடி அவங்க சொல்லுவாங்க தசமா காணிக்கலாம் புதிய ஏற்பாட்டுக்குரியதல்ல, அது எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரியது அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு விசாரிச்சு பார்த்தா அந்த போதனையை கொடுக்குறவன் சபை நடத்துற ஊழியக்காரன் இருக்க மாட்டான். சபை நடத்துற ஊழியக்காரன் இருக்க மாட்டான். இவன் கொஞ்சம் வேதம் தெரிஞ்சிருக்கும். இவன் தன்னை பெரியாளா காமிக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பைபிள்ல சொல்லி இருக்கிறதான தேவநீதி தேவ அன்பையும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். பரிசேயர் ஆயக்காரர் என்பவருடைய நீதியும் வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால். வேதபாரகர் பரிசேயருடைய நீதி என்ன? வாரத்தில் 2 தடவை உபவாசம், வருமானத்தில் என்னது? தசமா காணிக்க. இவருடைய நீதி உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கே பத்தலே பாஸ்டர். சாரி பார்த்த ஒரு விதவைக்கு கொஞ்சமாவும் சொல்றா, சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகலாம் நினைச்சு என்ன பொறுக்கிறேன். இந்த நிலையில இருக்கும்போது நான் முதலாவது நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன விடுவீங்களா என்ன? இது கூட தூத்தி சபையில இருக்க எல்லாரையும் எடுத்து சபையில வரக்கூடிய ஆளே வரவிடாமாக்கி இவங்க துட்டு தான் குறிக்கொண்டு பாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களா? சொல்ல முடியும். அந்த தீர்க்கத்தை சொல்றாரு, எலியா தீர்க்கத்தை சொல்றாரு, முதலாவது சுட்டு ஒரு அடை என்னிடத்துல கொண்டு வா சொல்றாரு. முறுமுறுத்துட்டு போனாளா? நான் சொல்றேன், என்னைக்கு சொல்றதுதான் இது, என்னைக்கு உள்ள வார்த்தை. கட்டாயத்தில் கொடுக்கறவங்க தயவு செய்து கொடுக்கவே கூடாதுங்க. காணிக்கை பெட்டியில கூட போடக்கூடாது. கட்டாயத்தில் கொடுக்க அவசியமே இல்லை. அப்படியே ஒரு காணிக்கை ஆண்டுக்கு தேவையில்லை. ஆண்டு வானத்துல இருந்து கூட எனக்கு தருவாரு, வானத்துல இருந்து கூட அந்த சபையை நடத்துவாரு. கட்டாயத்தின் பேர்ல அல்ல, व्यसனத்தோட அல்ல, மனப்பூர்வமா கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். ஆண்டு அங்கீகரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா நீங்க கொடுக்கவே வேண்டாம். நாள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறாமலே போயிட்டு பரலோகத்துக்கு போகும்போது இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு தந்திருந்தாரு, அங்க போய் என்னத்தை வாங்குங்க, நியாயம் தீர்ப்ப வாங்குங்க. சபை உங்களுக்காக ஜெபிக்கிறது, சபை உங்களுக்காக ஆலோசனை சொல்கிறது. ஒரு சிறிய ஆலோசனை சொல்லணும்னா கூட ஒரு வக்கீல்கிட்ட போன ஃபீஸ் இல்லாம என்ன சொல்ல மாட்டான், ஆலோசனை சொல்ல மாட்டான். இந்த அளவுக்கு உங்களை விசுவாசத்துல சபை வளர்த்து வச்சிருக்கிறது. ஃபேன் காத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அழகா நல்ல ஒரு கட்டடம், மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி ஒன்றும் இல்லை. ஆனா ஃப்ரீயா உட்காந்துட்டு ஃப்ரீயா போறோம். எவ்வளவு நாள் உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதோ அப்படியே இருங்க. சபை எப்படி இருந்தாலும் நேர்த்தியா நடக்கும். இதை விட எப்படி நடக்கும்? நீ வரைக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருப்போம். நீ அதுக்கு கணக்கு பாருங்க. நீங்க யாரும் நீங்களே ஒரு கணக்கு எடுத்துக்கணும். அப்படிலாம் முன்னாடி எடுத்தவங்க தானே எல்லாரும் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி நீ எவ்வளவு கொடுத்த, நீ எவ்வளவு கொடுத்த, நீ எவ்வளவு கொடுத்தான்னு கணக்கெல்லாம் பார்த்தவங்க தானே இருக்கிறவங்க.
கணக்கு நீங்க திரும்ப கேட்டு பாருங்க, யாரையெல்லாம் எவ்வளவு கொடுத்தா பாஸ்டர் கையில இருந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காருன்னு தெரியும். என் ஆண்டு தருவாரு, நான் செலவு பண்ணேன். ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களுக்கு போவதுன்னா கட்டாயம் தரணும். இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. உங்க ஆசீர்வாதம் நான் ஜபம் பண்ணுகிறோம் அல்லவா. இவன் இந்த வேற என்ன இளையகுமார் எல்லாவற்றையும் அழைச்சிட்டு வந்தான். அவனை தகப்பன் எதிர்கொண்டு ஓடி தான் கிறிஸ்துவனுடைய அன்பு. நீங்க 1 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆண்டர் பக்கத்துல வந்தா அவன் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க பக்கத்துல நெருங்குவாரு. 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க பக்கத்துல நெருங்குவாரு. ஆனா நீங்க வருவதற்கு ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஆண்டவருக்காக சில காரியங்கள் விடுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஒண்ணுமே விட மாட்டேன், இப்ப இருக்கிறது மாதிரியே இருப்பேன் பாஸ்டர், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், கோயிலுக்கு நான் வந்துடுவேன். உங்களை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் விரும்புறார். ஏன்னா நீங்க இந்த பூமிக்குரிய நன்மைகளை மட்டுமல்ல, ஆண்டவருடைய அன்புக்கு நீங்க பாத்திரமா நடந்து யாரோட கூட இருக்கணும். ஊழியம் செய்கிற நாங்களே உங்களை எவ்வளவு நேசிக்கிறோம், ஆண்டவர் எவ்வளவு நேசிப்பா தெரியும். அவருடைய அன்பு முதல்ல உணருங்க. அறிவு கெட்டால் அந்த அன்பு அநேக காரியங்கள் வந்து இருக்கிறது. வரும் நாட்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்த அன்பு பெரிய அன்பு, அறிவு கெட்டாத அன்பு. நம்முடைய இருதயம் வந்து என்ன செய்யணும், உணர்ந்தால் உணர்வோடு கர்த்தர் நாமத்தை நம்ம தேடலாம். உணர்ந்தால் உணர்வோடு கர்த்தர் நாமத்தை நம்ம துதிக்கலாம். தொடர்ந்து வரப்போற நாட்கள் இப்படிப்பட்டதான மேன்மையான அனுபவத்தில் பெருக்கமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்க அன்பு பெரிய அன்பு என்பதை நான் அறிந்திருக்கு. எனக்கான ஜீவனே கொடுத்தீங்களே, மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே அந்த இளையகுமார் எல்லாவற்றையும் இழந்து வந்ததற்கு பிறகு தகப்பன் ஓடோடி வந்து கட்டி அணைத்தது போல, ஆண்டவரே நான் எல்லாம் இழந்து விட்டு வெறுமையாக வந்த போதிலும் நீங்கள் என்னை விடவில்லை. ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை அரவணைத்தீர், உம்முடைய அன்பினால் என்னை விடுதலை ஆக்கினீர், உம்முடைய அன்பினால் எனக்கு உதவி செய்தீங்க. இந்த அன்பை நான் தொடர்ந்து உணர்ந்து உமக்காக ஜீவிக்க எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கெஞ்சி பண்றோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோகத்தின் நாவே நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீர். உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்த தேவனை நம்மை ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்தரிக்கிறோம். வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்ய, எழுப்பின சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டதான சத்திய வார்த்தைகளை நடக்க தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாருடைய இருதயத்தில் ஆழமாய் பதிவதாக கர்த்தாவே தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில கர்த்தாவே உங்களுடைய அன்பை பிரதிபலிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய. எங்கள் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு, தாயினுடைய அன்பை விடு, தகப்பனுடைய அன்பை விடு, நண்பர்களுடைய அன்பை விடு, அன்பானவர்களுடைய அன்பை விடு, எங்கள் இயேசுடைய அன்பு மிக 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 பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவரே இந்த அன்பை உணர்ந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை பாருங்க. இந்த அன்பை குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாய் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே கற்றுக்கொண்டதான இந்த சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதான பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்கள் வர நாட்கள் அழைத்து வாருங்க. சங்கத்தில் தூரத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலை காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சை கிரியர்களுக்கு எல்லாரும் விலை காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய எல்லா சதி செயல் சதி ஆலோசனைகள் எல்லாவற்றுக்கும் எல்லாரும் விலை காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமா மறுபடியும் சன்னிதானத்தில் கடந்து ஆரைக்கிறது தாருங்க. வருகை இருக்கும் நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாம வழிநடத்திட வேண்டுமாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.